ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முகம் பரணி சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சண்முகம் நேராக பரணியை பார்க்குறதுக்கு அவங்களோட கிளினிக்கு வராங்க. இதை சனியை மறுவின்னு கேட்டுட்ருக்காங்க. இப்போ இவன் பரணி பாப்பாவோட மனசை மாற்றி ஒரு வேளை கூட்டிகிட்டு போக பார்க்குறானோ அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து சண்முகம் இங்கே பாருல எதுக்கு இவ்வளோ பிடிவாதம் பிடிச்சிட்ருக்க, ஒழுங்காக கிளம்பி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போதும். இங்கே பாரு, இங்கே கெஞ்சிட்டு இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, ஒழுங்கு மரியாதையா இப்போ இங்கிருந்து நீ போறியா இல்லையா அப்படின்னு பரணி சத்தம் போட்டுட்ருக்காங்க. ஏழை எப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க, இங்கே பாரு, நடந்தது நடந்து போச்சு, முடிஞ்ச விஷயம் முடிஞ்சிருச்சு, தயவு பண்ணி வந்துடல, நான் மன்னிப்பெல்லாம் கேட்குறேன்ல, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு போதும். இங்கே பாரு, உன்னோட மன்னிப்பு தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஏண்டா இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ண தப்ப ஒத்துக்காமலே இருக்கீங்களே, எப்படிரா அது உங்களால் முடியுது அப்படின்னு பரணி சத்தம் போடுறாங்க. ஏழை, நான் ஒத்துக்கொண்டபடியே தான் உங்ககிட்ட மன்னிப்பே கேட்குறேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னும் போது, இங்கே பாரு, உன்னோட போலியான அன்பு போலியான மன்னிப்பு எதுவும் எனக்கு வேணாம், இப்போது இங்கேருந்து ஒழுங்கு மரியாதையாக கிளம்புறியா இல்லையா அப்படின்னதும், இங்கே பாருல, நான் பண்ணது தப்பு தான், வீடு மாதிரியே இல்லை, நீ இருந்தால் தான் வீட்டில் நிறைவாக இருக்குது பரணி, இங்கே பாரு, தயவு பண்ணி வந்துடல அப்படின்னு கெஞ்சிட்ருக்காங்க. முடியாது. சரி, அப்படின்னா வரணும்னா எனக்கு ஒரு கட்டுப்பாடு, நீ சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னதும் நம்ம சனி அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ, பரணி பாப்பா போயிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு. சரி சொல்லு, என்ன விஷயம்? இங்கே பாரு, நான் அமெரிக்கா படிக்க போகிறதுக்கு அனுமதி கொடு, கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னதும் சண்முகம் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னெல்லாம் பேசிகிட்ருக்க, உன்னை அமெரிக்கா அனுப்பி வச்சுட்டு நான் மட்டும் எப்படி நீ சந்தோஷமாக இருக்கிறது? முடியாதுல்ல. இங்கே பாரு, நீ இந்த பொய் சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, உன்னால் முடியாதுடா, என்ன அமெரிக்கா அனுப்பி வைக்க உன்னால் சுத்தமாக முடியாது, அப்போது இங்கே நிற்க வேண்டிய அவசியமே இல்லை, ஒழுங்கா இங்கிறது கிளம்பு அப்படின்னதும் சண்முகம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்படின்னு பார்த்து சண்முகத்தோட அப்பா தங்கச்சிங்கெல்லாம் ஓடி என்னாச்சுன்னு மதனி பாருன்னு சொல்லிட்டாளா அப்படின்னு போது, எங்கப்பா அவ பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா, அவன் மகாராணி வீட்டுக்கு வரணும்னா உண்மையிலேயே நாம அவன் மேல பழி சுமத்தலைன்னா அமெரிக்கா போகிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்கிறாப்பா. எப்படிப்பா, எப்படி என்னால் அவளை அனுமதி கொடுக்க முடியும், அனுப்புறதுக்கு முடியாது அப்படின்னும் போது, ஓஹோ, அவளுக்கு அவ்வளவு திமிரு வந்துருச்சான்னு, இதுக்கப்புறமும் எதுக்கு நீ அவளை கெஞ்சிட்ருக்க, வந்தா வரட்டும், விட்டுருட்டேன், இதோட போனா போகட்டும் என்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னது போனா போகட்டுமா அப்படின்னு நல்லா 3 தங்கச்சிங்களையும் வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம சண்முகம். இல்லை, எந்த மனசை வச்சுட்டு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, இங்கே பாரு, என் மூஞ்சி பார்த்து சொல்லு, இன்னைக்கு உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் கிடையாது, பரணி தான். பரணி மட்டும் உன்னையும் முத்துப்பாண்டியும் சேர்க்கறதுல உறுதியாக இல்லைன்னா இன்னைக்கு முத்துப்பாண்டியும் திருந்திருக்க மாட்டான், அவன் உன் கூட சேர்ந்து வாழ்ந்திருக்கவும் மாட்டான். என்ன பெருசாக நினைச்சிட்டு இருக்கியா, உன்னால தான் முத்துப்பாண்டி திருந்திட்டு இருக்கான்னு? அதெல்லாம் கிடையாது, பரணி தான் முத்துப்பாண்டியை திருத்திருக்கா. பரணி முத்துப்பாண்டியோட மனசு இந்த அளவுக்கு நல்லா இருந்து உன்னை ஏற்றுக்கிட்டு வாழ்றானா அதுக்கு முழுக்க காரணமே பரணி தான். அப்படிப்பட்டவ எப்படி போனா நமக்கு என்னவா? இன்னைக்கு நீ முத்துப்பாண்டி கூட சந்தோஷமா சேர்ந்து வாழ்றதுக்கு முதல் காரணமே பரணி தான். இல்ல, பரணி மட்டும் இல்லைன்னா நீ இப்படி வாழ்ந்திருப்பியா சொல்லுங்கிற மாதிரி கேட்டதும் இசக்கி எதுவுமே பேச முடியாம அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரத்னா கிட்ட இங்க பாரு, அண்ணன் நம்ம பக்கம் நின்றுதான் பரணி எல்லாத்துக்கும் காரணம் அவளை ஒதுக்கி வச்சிருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நம்ம குடும்பத்துல பரணி இருக்கும்போது இவளோட வாழ்க்கை எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இருந்திருக்க. இன்னைக்கு நாமெல்லாம் இப்படி இருந்திருப்போமால, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்க பாரு, ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயத்துலயுமே பரணி தான் காரணம்னு சொல்லிட்டு வரையே நீ 5 வருஷமா அந்த வெங்கடேஷ காதலிச்சிருக்க. அப்போ அந்த கல்யாணம் பண்ற கடைசி நொடியில கூட அவனோட கேடுகட்ட புத்தி எப்படின்னு உனக்கு தெரிஞ்சுக்கா. பெருசா எல்லாத்துக்கும் பரணி தான் காரணம்னு சொல்றியே, நீ மட்டும் அந்த வெங்கடேஷ காதலிக்காம இருந்திருக்க, கல்யாணம் வரைக்கும் வராம இருந்திருக்க, இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. என்ன பண்றது, ரத்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாலே, ஊருலகம் அவளை தப்பா பேசக்கூடாது, வாழாவிட்டிய வாழக்கூடாது அப்படின்னு அவனை கூட சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டதால அவனோட கேடு கட்டு புத்தி தெரியாம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அப்படிப்பட்டவ தப்பானவளா போயிட்டால. சரி, இன்னைக்கு தப்பானவளா போனவ அன்னைக்கு உன் காதல நாங்க எல்லாரும் எதிர்த்தோம், ஏன் எல்லாரும் கிட்டத்தட்ட தெரியாம இருந்தோம். ஆனா அந்த வெங்கடேஷ் கூட உன்னை சேர்த்து வச்சது யாரு காதல் விஷயத்துல? பரணி தானே. பரணி மட்டும் இல்லாம இருந்திருக்க,
இந்த வெங்கடேசன் கூட சேர்ந்திருப்பானா, அவன் உன்னை விட்டு ஊரை விட்டு பிரிஞ்சு போயிருப்பான்ல. அப்படிப்பட்டவன் பரணி. அவ உன் வாழ்க்கைக்கு வந்து கெடுதல் நினைச்சிட்டால. அவ ஆரம்பத்துல நல்லது செஞ்சா நல்லவ. இப்போ தெரியாதனமா ஒரு கெட்டது நடந்ததுக்கு நாம எல்லாரும் அவன் மேல தப்பு காரணம் போட்டு வீட்டை விட்டு விரட்டிட்டோம். இப்போ எல்லாருக்கும் பரணி போனா போகட்டும்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே போட்டு வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க. அண்ணன், நாங்க அப்படி சொல்ல வரலன்னு, இங்க பாரு, பின்ன எப்படி சொல்ல வரீங்க? போனா போகட்டுமா? இங்க பாருங்க, எனக்கு தங்கச்சிங்க எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு தான் என் பரணி முக்கியம். நான் எந்த அளவுக்கு அவ காலில் விழுந்து கெஞ்சுற அளவுக்கு போனாலும் கண்டிப்பா நான் கெஞ்சுறதுக்கு தயாரா தான் இருக்கேன். என்னால பரணிய விட்டு கொடுக்க முடியாது. நீங்க எப்படியோ அதே மாதிரி தான் பரணியும் அப்படின்னு நம்ம சண்முகம் சொன்னது சபாஸ்ல. எங்க உன் தங்கச்சிங்க தான் முக்கியம்னு சொல்வியோன்னு பார்த்தேன். இப்பவாச்சும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நன்றி கெட்ட பயலுங்களா? பாத்தீங்களா எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கா நம்ம பரணி. இப்போ அந்த பரணி இல்லாத வீடு மாதிரியெல்லாம் இருக்கு அப்படின்னு சண்முகத்தோட அப்பாவும் வெளுத்தெடு